காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவதூறாக விமர்சித்து எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பழனிசாமியை மன்னித்து விடுவதாக செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டுருப்பாங்க, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்துட்டார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறது தான் செல்வ பெருந்தகை. ஒரு தலைவர் போய் பிச்சைக்காரர்கள், ஒட்டு போட்டை சட்டை போட்டவர்கள், இந்த வார்த்தையை அரசியல் நாகரிகம் இல்லாத தலைவர்கள் கூட இதை பயன்படுத்தலாமா? நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி தலைவரை பார்த்து பிச்சைக்காரன், ஒட்டு போட்டு சட்டை போட்டவன் அப்படிலாம் பேசலாமா? அவரோட பேச்சு குறிக்கிறதா நினைக்கிறீங்க? வன்மமா அவருக்கு பேச தெரியல, வயதானவர், அவரை மன்னிச்சிருவோம், விட்டுருங்க. ஒரு கட்சியின் தலைவரா இருக்காரு, இன்னொரு அரசியல் தலைவரா, இன்னொரு கட்சியின் தலைவரா அநாகரிகமாக விமர்சிப்பது அவருடைய தரத்தை தான் காட்டுகிறது. எப்பொழுதுமே அரசியல் பேச வேண்டுமே ஒழிய தனிநபர் விமர்சனம் என்பது கூடாது. நான் கேட்குறேன், எடப்பாடியை பற்றி தனிநபர் விமர்சனம் செய்தால் அவருடைய நிலை என்னவாகும்? அவர் என்ன பரிசுத்தமானவரா, தூய்மையானவரா, நம்பிக்கைக்குரியவரா, அல்லது நண்பர்களை காப்பாற்றியவரா? அவர் எந்த வகையில் அவர் சிறந்தவராக இருக்க முடியும்? அவர் அதை பேசியிருக்க கூடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.